ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசாக கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 10. முதல் பெரிய சண்டை. காதல் அழகாதான் ஆரம்பிக்கும், ஆனா ஒரு கட்டத்தில் அது சோதிக்க ஆரம்பிக்கும். அர்ஜுன் அண்ட் மீரா இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள், இன்று நான் பிஸி, மீரா மெசேஜ் அனுப்பினான். சரி, அர்ஜுன் ரிப்ளை பண்ணினான். ஆனா அந்த சரியில ஒரு ஃபீல் இருந்தது. மாலை அவன் கால் பண்ணான். நோ ஆன்சர். மீண்டும் கால். ஸ்டில் நோ ரெஸ்பான்ஸ். அவன் கொஞ்சம் இரிட்டேட் ஆனான். ஒரு மெசேஜ் கூட போட முடியாதா? இரவு, மீரா கால் பேக் பண்ணினான். சாரி, மீட்டிங்ல இருந்தேன். அவன் ஸ்ட்ரைட்டா கேட்டான். முழு நாள் பிஸியா இருந்த, ஒரு செகண்ட் கூட இல்லையா? அவள் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. அர்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு? எதுவும் இல்லை. அப்போ இந்த டோன் ஏன்? அவன் கொஞ்சம் சைலண்ட். நீங்க சேஞ்ச் ஆகிட்டீங்க. அந்த வார்த்தை மீராவை ஹர்ட் பண்ணிச்சு. நான் சேஞ்ச் ஆகல, நீங்க தான் எக்ஸ்பெக்ட் அதிகமா பண்ணுறீங்க. அந்த ஒரு லைன் அவனுக்கு கோபம் வந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா? நான் உன்னோட பேசணும்னு தான். அதுல என்ன தப்பு? மீரா குரல் கொஞ்சம் உயர்ந்தது. எப்பவும் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, எனக்கும் லைஃப் இருக்கு. அந்த வார்த்தை அவன் இதயத்தை நேரா குத்துச்சு. அப்படின்னா நான் என்ன? சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் தான் பதில் போல இருந்தது. சரி, அவன் கால் கட் பண்ணிட்டான். அந்த இரவு இருவருக்கும் தூக்கம் வரல. அவன் போனை பார்த்தான். ஒரு மெசேஜ் வரும் ஒன்று, ஆனா இல்ல. அவள் கூட போன் பார்த்துக்கிட்டு இருந்தா, கால் பண்ணல. ஈகோ. அடுத்த நாள் அதே பேருந்து நிறுத்தம். இருவரும் வந்தாங்க, ஆனா ஒருவரை ஒருவர் பார்க்கவே இல்லை. அதுதான் அவர்களோட முதல் பெரிய சண்டை. காதல் இருந்தா சண்டையும் வரும், ஆனா அந்த சண்டை அதை ஸ்ட்ராங் ஆக்குமா அல்ல பிரேக் பண்ணுமா? இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.